எபிரேயர் 11:31 விசுவாசத்தினாலே ராகாப். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இங்கு ராகாபின் விசுவாசம் நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகையில் இருக்கின்றது. நாம் நம்மை ராகாபின் இடத்தில் வைத்து பார்ப்போம். அந்நிய தேசத்திலிருந்து வந்த 2 வேவுக்காரர் பட்டணத்தை வேவு பார்க்க வருகின்றார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் எப்படி சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்வோம்? மேலும் ராகாபின் வீடு அலங்கத்தின் மேல் இருந்தது. எரிகோவின் அலங்கம் இடிக்கப்படுமாயின் முதலாவது பாதிக்கப்படுவது ராகாபின் வீடாகவே இருக்கும். அவள் அவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்தாள். நம்முடைய சோதனைகளில் சிலர் இந்த வேவுக்காரர்களைப் போல் மிகவும் ஆபத்தானவர்களாக இருப்பார்கள். ஆனால் விசுவாசம் அப்படிப்பட்டவர்களை சமாதானத்தோடு வரவேற்கிறது. அதன் முடிவு என்ன என்று பார்த்தால், கர்த்தராகிய இயேசு இந்த ராகாபின் வம்சத்தில் பிறந்தார். எனவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய மிகப்பெரிய சோதனைகளை நாம் விசுவாசத்தினால் வரவேற்போமாயின் கர்த்தர் அவைகளை மிகப்பெரிய ஆசீர்வாதங்களாக மாற்றுவார். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன்.